இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களிலும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜீசஸ் இஸ் கோட் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கு பெருமகிழ்ச்சி. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் ஒரு வேத வசனத்தை பாய்ந்து கொள்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நாட்களிலும் கூட மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பரிசேயரோடு இயேசு கிறிஸ்து அதிகமான முரண்பாடு பண்ண இடங்களில் இந்த 16வது அதிகாரத்திலையும் கூட நாங்கள் பார்க்கலாம். இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற சொல்லியிருக்கிறார். பரிசேயரின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை இந்த இடத்தில் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அதிகாரத்தில் அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்குறோம். அவரை பின்பற்ற வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். இந்த வார்த்தையை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவர், இந்த வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தி நீர் கூட இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், முதலாவது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கல பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் 2 பேரை நாங்கள் பார்க்கலாம், பரிசேயர் சதிசேயர். இந்த பரிசேயர் சதிசேயர் என்று சொல்லப்பட்டவர்கள் 2 பேரும் வித்தியாசமான ஆட்கள். வேதமகர் பரிசேயர் ஒரு கூட்டத்தார், சதிசேயர் என்று சொல்லப்பட்டவர்கள் ஆவி இல்லை என்பதும் மற்றது தேவனை விசுவாசியாதவர்கள் என்பதைத்தான் இந்த வேத வசனத்தில் வேத வார்த்தையும் தேவனையும் விசுவாசியாதவர்கள், அதைத்தான் இந்த சதிசேயர் என்று சொல்லப்பட்ட ஆவியும் தேவனும் இல்லை என்பதை இவர்கள் விசுவாசிக்காதவர்கள். தேவன் இல்லை என்பதை இவர்கள் விசுவாசிக்கிறார். இவர்கள் என்னென்று சொன்னால் தேவன் இல்லை என்று சொல்லி மறுதளிக்கிறவர்கள். ஆனால் இந்த கூட்டத்தார் சில காரியங்கள் நாங்கள் பார்த்தோம்னா அந்த வேதபகர்களுக்கு இவர்களுக்குள்ளே முரண்பாடு வருகிறதையும் நாங்கள் பார்க்கலாம். அந்த வேதத்தில் அதிக இடத்துல இயேசு கிறிஸ்து போகிற இடங்களெல்லாம் இவர்கள் பின்தொடர்ந்து போகிறதை நாங்கள் பார்க்குறோம். அதிகமான இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். இந்த பரிசேயர் சதிசேயர் என்று சொன்ன 2 கூட்டத்தார், 2 கூட்டத்தார்களையும் வித்தியாசமான ஆட்கள். வேதபகர் பரிசேயர் ஒரு கூட்டத்தார். இந்த சதிசேயர் என்று சொல்லப்பட்டவர்கள் தேவனை நம்பாதவர்கள், மற்றது தேவனுடைய ஆவி உண்டு என்பதை நம்பாதவர்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் ஒரு பரிசேயர் சதிசேயரை போல, இந்த பரிசேயர் சதிசேயரும் வேறு வேறு ஆட்கள் ஆனால் வேதபகரும் பரிசேயரும் ஒரே கூட்டத்தார். அவர்கள் தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறவர்கள் என்பதை வேதத்தில் அதிக இடத்தில் நாங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் கூட எதிர்த்து நின்றார்கள். தங்களை பெருமை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இயேசுவை எதிர்த்து பேசினார்கள் என்பதை நாங்கள் வேதத்தில் அதிக இடத்தில் பார்க்கலாம். நாங்கள் முதலாவது வசனத்திலிருந்து பார்க்கல, பரிசேயர் சதிசேயர் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த இடத்துல 2 பேரும் ஒரேடியாக வருகிறார்கள். ஆனால் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை, இந்த சதிசேயர் நம்பிக்கை இல்லாதவர்கள் எதற்காக இவர்களோடு சேர்ந்து திரிகிறார்கள், இயேசுவுக்கு எதிர்த்து வந்தார்கள் என்பதை நாங்கள் இந்த வசனம் சொல்கிறது. ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, அஸ்தமமாகிற போது செவ்வானம் இருட்டுகிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். இப்போ அந்த பகலை குறித்தும் இரவை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். உதயமாகிற போது செவ்வானம் மந்தமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால் தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாது என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆண்டவர் பதில் சொல்லுகிறதை நாங்கள் இந்த வசனத்தில் அதிகமான இடத்தில் மத்திய சுவிசேஷத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறொரு அடையாளமும் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த யோனாவின் அடையாளத்தை என்று சொல்லி இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த யோனாவின் அடையாளம் என்று சொன்னால் அவர் மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்திருப்பார். 3ஆம் நாள் என்பதை பார்க்கிறோம். நாங்கள் 3 நாள் என்று சொல்லப்பட்டது அதிகமான வேதத்தில் இருக்கிற சில பேர் முரண்பாடு பண்ணுற காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த 3 நாள் என்று சொல்லப்பட்டது 3 பகல் 3 இரவாக இருந்தாலும் கூட அது 3 நாள் தான்.
மூன்று 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 நாட்கள் என்று சொல்கிறது 48 மணித்தியாலம், அங்கால வந்து 24 மணித்தியாலம். அது அப்படி பார்க்கக்கூடாது. வந்து 3 நாட்கள் என்று சொல்லப்பட்டது. ஒரு நாள் வந்து பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் அது ஒரு நாள் என்று தான் குறிப்பிடப்படுகிறதை நாங்கள் பார்க்குறோம். வந்து எந்த மனுஷனும் வந்து ஒரு இரவு போயிட்டேன்னு சொன்னால் அடுத்த நாள் தான் சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு பகல் முடிஞ்சு இரவாக்குள்ளே வந்து அந்த நாள் முடியுது. அப்போ அடுத்த நாள் துவங்குறதை பொதுவாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதைத்தான் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். வந்து 3 நாள் என்று சொல்லி என்ன சொன்னால் ஜோனாவின் அடையாளம் என்பதை சொல்லுகிறதை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் யோனாவின் அடையாளத்தை குறித்து சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சீசர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள் என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ அப்பங்களை குறித்து அந்த சீசர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் வந்து என்னென்னு சொன்னால் வந்து இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். ஏன் காரணம் என்னென்று சொன்னால் வந்து அவர்கள் வந்து முன்னோர்களின் பாரம்பரியை பின்பற்றி வந்தபடியால் அதை இந்த சீசர்களும் பின்பற்றி அதை நடக்கும்படியாக அந்த வழிகளில் கொண்டு வந்தார்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதிகமான இடத்துகளில் வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் என்னென்னு சொன்னால் வந்து ஜூதர்களுடைய இதுகளை அதிகமாக கடைப்பிடிக்கல ஆண்டவர். வேத வார்த்தை அப்போ வந்து முன்னோர்களின் பாரம்பரியத்தையும் ஆண்டவர் கடைப்பிடிக்கல. அவர் சொல்லுகிற காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்ததில் நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இந்த 7வது வசனம் சொல்லுகிறது அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. இந்த இடத்தில் வந்து ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து இந்த 2 பேரை குறித்து சொல்லுகிறார். 2 பேரும் வந்து எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள். இவர் எப்படியாவது இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டு மடக்கணும் என்று சொல்லி அவரை கீழ்ப்படுத்தி தங்களுடைய வார்த்தைகள் மேல் வரணும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனாலும் அவர்களால் முடியாமல் போயிட்டு என்பதை நாங்கள் வேதத்தில் அதிக இடத்தில் அவர்கள் முரண்பாடு பண்ணுகிறது. இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த முரண்பாடு பண்ணுகிறது இந்த பரிசேயர் சதுசேயர் 2 பேரும் முரண்பாடு பண்ணுகிறவர்கள். ஆனால் வந்து இந்த வேதமகரும் பரிசேயரும் வந்து தேவனை விசுவாசிக்கிறவர்கள், ஆவி உண்டென்று நம்புகிறவர்கள். இவர்கள் விசுவாசிக்கிறவர்கள், தேவனை வார்த்தையை நம்பக்கூடியவர்கள். இந்த வேதவகரும் பரிசேயரும் அந்த சதுசேயர் வந்து நம்பாதவர்கள் இவர்களோடு சேர்த்து கொண்டு திரியறத்தை இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். வந்து ஆனாலும் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுடைய புளித்த மாவை குறித்து இந்த இடத்துல 2 பேரையும் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். ஏனென்று சொன்னால் அவர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறவர்கள் அதிகமாக என்பதை இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பழைய காரியங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களிடத்தில் கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைய நாட்களிலும் கூட நாங்கள் பார்க்குறோம் வந்து சில காரியங்கள் வந்து பழைய காலங்களில் நடந்ததுகளை இன்றைக்கும் பின்பற்றுகிறதை அநேக சபைகளில் நடக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் வந்து. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது வந்து இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பின்பற்றும்படியாக அவருடைய வார்த்தையில் இருக்கிற காரியங்களைத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள வார்த்தைகளைத்தான் பின்பற்ற சொல்லுகிறார். அந்த முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஆண்டவர் பின்பற்ற சொல்லவில்லை. அதைத்தான் இந்த இடத்தில் நாங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் நீங்கள் உணரவில்லையா 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை குடங்களை எடுத்தீர்கள் என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை குடங்களை எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்விக்குறி ஆண்டவர் கேட்கிறார். நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா என்று சொன்னால் அவரால் இதையும் செய்ய முடியும். இந்த இடத்துல வந்து 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் உணரவில்லையா என்று சொல்லி கேட்கிறேன். இன்னும் நீங்கள் உணரவில்லையா எந்த காரியத்தையும் அவரால் செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் முதலாவது ஒரு விசுவாசத்தை இந்த இடத்தில் ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலும் கூட நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறோம் தேவனாலே எல்லாம் முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரால் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். என்று சொன்னால் மனுஷர்கள் இன்றைக்கு வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் எதிர்ப்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பேச
பேசுகிற பேச்சுகள், அவருக்கு உண்மையாக இருக்கிறவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சில நேரங்களில் வந்து உண்மை என்பதை இன்றைய நாட்களில் மறைக்கப்பட்டு கொண்டு வருகிற காரியங்கள். ஆனால் வந்து ஆண்டவர் உண்மையாக இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் வந்து எந்த சூழ்நிலைகளும் அவருடைய அற்புதங்களை, அவர் செய்கிற செயல்பாடுகளை, தேவன் நடத்துகிற காரியங்களை யாராலையும் மாற்ற முடியாது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் மனுஷனுக்கு வருகிற காரியங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவருக்கு முகம் கொடுத்து போகத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொன்னால், இந்த சீசர்கள் உணர்வில்லாமல் சிலர், நீங்கள் அதிக இடத்தில் இந்த சீசர்களுக்கு சொல்லுகிற காரியத்தை அவர்கள் ஒவ்வொன்றையும் அவர் மறித்து உயிர்த்தது பிறகு நினைவு கூர்ந்து ஆண்டவர் அதை இப்படி செயல்படுத்த சொன்னார், செய்ய சொன்னார் என்பதை அந்த சீசர்கள் அநேக காரியங்களில் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வேதத்தில் வந்து அதைத்தான் இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வந்து இந்த பரிசேயர் சதுசேயருடைய குறித்து எச்சரிக்கையாக இன்றைய நாட்களிலும் கூட வந்து உலகத்தில் உள்ளவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வந்து இன்றைக்கு ஒருத்தர் 2 பேர் செய்கிற தவறுகளினால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இன்றைக்கு வந்து அநேக காரியங்களில் தவறிப்போகிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று பொதுவாக சொல்லுகிறார்கள். ஆனால் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவர் வருகையில் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஆண்டவர் என்பதை நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவானது ஒரு காரியம் இல்லை என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் அதைத்தான் அந்த இடத்தில் 11வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வந்து, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். இந்த இடத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அப்பத்தை குறித்து அவர் சொல்லல. இவர்கள் அப்பத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை நாங்கள் கொண்டு வரவில்லை, மறந்து போனோமே என்று சொல்லி. ஆனால் வந்து அவர் சொல்லுகிற காரியங்கள் என்று சொன்னால் பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து என்று சொன்னால் அவர்களுடைய நடக்கைகளை குறித்து நீங்கள் அதை பின்பற்றாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்றதை இந்த வேத வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அடுத்த வசனத்தினால 12, அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் என்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் தெளிவுபடுத்தி 2வது தரம் சொல்லுகிறார், 3 தடவைகள் சொல்லுகிறார். 2 தரம் வந்து சொல்லுகிறார் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள். இந்த இடத்தில் வந்து அவர் புரிந்து கொள்ளும்படியாக 2வது தடவையும் இந்த சீசர்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். வந்து அவர்கள் அதுக்கு பிறகு அறிந்து கொண்டார்கள் என்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. முதலாவது ஒரு தடவை சொன்னார், பிறகு 2வது தடவை 2 தடவை சொல்றாரு அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி. இன்றைய நாட்களிலும் கூட நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தில் வந்து எவ்வளவு காரியங்களை வந்து இன்றைக்கு உலகத்தில் சாதித்தவர்கள் எத்தனை பேர்கள் வந்து இயேசுவை பின்பற்றினவர்கள் இன்றைக்கு உலகத்தில் சாதித்தது அநேக காரியங்கள் வந்து உலகத்தில் இன்று வரைக்கும் வந்து இந்த கிறிஸ்தவர்களுடைய சில பேருக்கு தப்பான அபிப்பிராயங்கள் அநேகருக்கு இருக்கலாம். ஆனால் வந்து நாங்கள் உண்மையாயிருந்தால் எந்த மனுஷன் உண்மையாயிருந்து அவருக்கு செய்கிற காரியங்களை அவர் அறிவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது எல்லாருடைய இருதயத்தையும் அறிகின்ற தேவன் அவர் எல்லாரையும் அறிந்திருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 13வது வசனத்தில், பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இந்த இடத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜனங்களை குறித்துத்தான் பார்க்கிறார். இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து யார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு வந்து இப்போ ஒரு மனுஷனை விசுவாசிக்கிறவோ இல்லாட்டி ஒரு கிறிஸ்தவன் செய்கிற காரியத்தை விசுவாசிக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், அவரைத்தான் எந்த மனுஷனும் விசுவாசிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் கூட நான் சொல்லுகிறேன் வந்து இயேசு கிறிஸ்துவைத்தான் விசுவாசிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவைத்தான் நாங்கள் பின்பற்ற முடியும். இயேசு கிறிஸ்து என்ன காரியங்கள் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி தான் செய்ய வேண்டும் என்பது இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எந்த மனுஷனும் வந்து பரலோகம் கொண்டு வருவதை சேர்க்க முடியாது, யாரும் வந்து பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு எந்த வழியும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து தான், அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையாக இருக்கிற மனுஷனை அவருக்கு தெரியும், தவறு போகிற மனுஷனையும் கூட அவருக்கு தெரியும். ஆனால் வந்து அழைத்த தேவன் நிச்சயமாக அவர் கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் முதலாவது அவரை உண்மையாக நம்பியிருக்கிறவர்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். எங்கள் பலவீனங்கள் அவருக்கு தெரியும், வந்து நாங்கள் எப்படிப்பட்ட மனுஷர் என்பதையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். வந்து
14வது, அதற்கு அவர், சிலர் உம்மை யோவான்சானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இந்த ஜனங்கள் வந்து சொல்லுகிற காரியத்தை வந்து அவர் சொல்லுகிற காரியம் வந்து இந்த சீசர்கள் எல்லா இடத்திலையும் அவரை பேசுகிற காரியங்களை அறிந்திருக்கிறார். இதைத்தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக சொன்னார்கள் இயேசு கிறிஸ்துவை. ஆனால் வந்து இந்த பேதுரு சொல்லுகிற காரியங்கள், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வந்து எல்லா மனுஷரையும் விட இந்த சீசர்கள் அவரோடு திரிகிறார்கள், அற்புதங்களை செய்கிறார்கள், அற்புதம் செய்கிறதை பார்க்கிறார்கள், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இந்த இடத்துல வந்து ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து, இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வந்து இயேசு அவனை நோக்கி, ஜோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் வந்து அநேக இடங்களிலிருந்து சீசர்களுக்கு உபதேசிக்கிற காரியங்கள், ஆண்டவர் சொல்லப்பட்ட காரியங்கள், பரலோகம் இன்னொரு காரியம் அவர் சொல்லுகிறார் வந்து செயல்படுத்துகிறார், செய்கிறார். 2 காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் வந்து பரலோகத்திலிருந்து என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிற காரியம் வந்து இன்றைக்கு பூமியில் வந்து நாங்கள் பார்க்குறோம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்திலும் பூமியிலும் வந்து செயல்படுகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது அதைத்தான் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் என்று சொல்லி இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ அவரை குறித்து ஒரு காரியத்தை வந்து இந்த சீசர்கள் உண்மையாக அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் வந்து அதிகமான இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வந்து பிதா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி சீமோன் அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ குமாரன் என்று சொல்லி அநேகருடைய கேள்விக்குறி. இப்போ இந்த காரியத்தை குறித்து நான் சொல்ல வரலை. இப்போ சில காரியங்களில் இந்த கிறிஸ்து குமாரன் இந்த 2 காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், குமாரன் என்று சொல்லப்பட்டது அவர் பூமியில் வந்து குமாரனாக பிறந்தது ஒரு காரியம் வந்து, இன்னொரு காரியம் வந்து இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த 2 காரியத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், குமாரன் என்று சொல்லப்பட்டது பூமியில் தேவன் வந்து குமாரனாக பிறந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்த முடியுதுனா, குமாரனாகத்தான் வந்து அவர் பிறக்கிறார் வந்து. அப்படியே தேவன் முழுமையாக வந்து பிறக்கவில்லை. அவர் பூமியில் வந்து நான் தான் தேவன் என்று சொல்லி முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுகிறேன் என்று சொன்னால், அவர் பிள்ளையாக வந்து பிறந்தெடுத்தால் அதனால் வந்து ஜனங்கள் அவரை குமாரன் என்று அழைத்தார்கள். மற்றது வந்து இந்த கிறிஸ்து என்று சொல்லப்பட்டது மேசியா என்று சொல்லி பார்க்குறோம். நாங்கள் வந்து மேசியா என்று சொல்லப்பட்ட வந்து கிறிஸ்து. இப்போ எபிரேய மொழியில் வந்து மெசியா என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெசியான்னு சொன்னால் வந்து கிறிஸ்து என்று சொல்லி, மேசியா என்று சொல்லப்பட்ட பேர் வந்து கிறிஸ்து என்று அர்த்தம் அதுக்கு. அதைத்தான் வந்து அநேக வார்த்தைகளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவருக்கு வந்தது காரியம் வந்து இயேசு கிறிஸ்து. இப்போ வந்து ரட்சிக்கிறவர், விடுதலையாக்கிறவர், இப்படி அநேக காரியங்கள் இந்த பேருக்கு அர்த்தங்கள் இருக்கிறது. அநேக பேர்கள், இந்த பேர்களுக்கு அநேக அர்த்தங்களை நாங்கள் பார்க்கலாம் வந்து. இப்போ இந்த ஜோனாவின் குமாரனாய் என்று சொன்னால் இதுக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு அவரை நோக்கி, ஜோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் வந்து. இப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே தேவன், ஒரே ஆவி. இதே வந்து இந்த இடத்துல வந்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் வந்து இப்போ வந்து தீமுத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிதா குமாரன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஒரே வாக்கியம் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எபிரேய மொழியில் எலோஹிம் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு வந்து ரெண்டு அர்த்தங்கள் அல்ல, 2 அர்த்தங்கள் வராது. ஏன் காரணம் என்று சொன்னால்,
எலோகிம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை வந்து ஒரே அர்த்தம் தான். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற காரியங்கள் அது 2 பேர் இருந்தால் அப்படி வரும் என்று சொல்லி அப்படி வராத அந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எபிரேய மொழியில் வந்து தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகிற காரியங்கள் அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். வந்து அந்த அந்த டபுள் மீனிங்கில் வராது. 2 பேரை குறித்த வார்த்தையும் அந்த காரியத்தில் வராது என்பதை இந்த வேதத்தில் நாங்கள் அதிகமாக இந்த எபிரேய மொழியில் அப்படி அல்ல, அந்த வார்த்தையில் வந்து ஒரே சொல்லித்தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தமிழில் வந்து நான் அநேக இதுகளில் சொல்லியிருக்கிறேன் கடவுள் கடவுள்னு சொன்னால் 2 பேர் தான் வருது. அதே மாதிரி தான் எபிரேய மொழியிலும் எலோஹிம் என்ற வார்த்தையும் 2 உண்டு தான். அது வந்து ஒரே வார்த்தையை தான் குறிக்குது. அதில் வந்து 2 வார்த்தைகள் வராது. அதை அநேகர் வந்து சொல்லுகிற காரியம் அது வந்து 2 பேர் இருந்தால் அப்படி வருதுன்னா நான் அப்படி அது அல்ல. ஏனென்று சொன்னால் ஒரே பேரைத்தான் குறிக்குது. தேவன் என்று சொல்லுறதுக்கு அடோனா என்று சொல்லப்பட்டு வருது, யெகோவா என்று சொல்லி வருது. எபிரேய மொழியில் அதிகமான இதுகளில் வந்து யெகோவான்ற வார்த்தை தான் பாவித்திருக்காங்க. எபிரேய மொழியில் ஆதி ஆகமத்தில் தான் வந்து எலோஹிம் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. தேவன் என்பதற்கு எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம். யெகோவா என்று சொல்லப்பட்ட கத்தர் இல்லாட்டி அடோனா என்று சொல்லி வரும். அப்படி ஒவ்வொரு அர்த்தங்கள் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். வந்து இதில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இது இரத்தமும் மாமிசமும் வெளிப்படுத்தவில்லை. அப்போ வந்து ஆவியானவர் ஒன்றுதான், தேவனும் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான். ஏனென்று சொன்னால் அநேகர் வந்து இதை பிரித்து பார்க்குற காரியங்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் அதிகமான வேத வசனத்தை நாங்கள் பார்க்கணும். நான் திருத்துவத்தை குறித்து சொல்ல வரல. திருத்துவம் என்று சொல்லப்பட்டது மனுஷனால் பேசப்படுகிற ஒரு காரியம். என்னன்னா தேவனை முழுமையாக வேதத்தை முழுமையாக படித்தால் இந்த வார்த்தைகளை என்னென்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக இடத்துல வந்து மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டர சொல்லி அவர் தான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு சொல்லு ஜனங்களிடத்தில் என்பதை நீங்கள் பார்க்கலாம். மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். புதிய பாட்டு காலத்துகளையும் அதே மீனிங்கைத்தான் அவர் பயன்படுத்துகிறார் என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேணும். நாங்கள் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை ஃபுல்லாக நாங்கள் படித்தால் நிச்சயமாக அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும் என்பதை வேதத்தில் அதிகமான இடத்துல பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட இப்படியான காரியங்கள். இப்போ வந்து ஒருவர் தன்னை பெருமை பாராட்டுகிறதுல இப்போ தேவன் அவரை குறித்து பெருமை பாராட்டலாம். அவர் சொல்லுகிறார் வந்து தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்லித்தான் அவர் சொல்லுகிறார். என்னை குறித்தே ஒருதன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் சொல்லுகிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து வந்து பூமியில் அவரை குறித்துத்தான் மேன்மை பாராட்டுகிறதை அவர் விரும்புகிறார் என்பதை சொல்லப்படுகிற இன்றைய நாட்களிலும் வந்து யாருடைய நாமத்தினால் அற்புதங்கள் நடக்குது, இயேசுடைய நாமத்தினால் அற்புதங்கள் நடக்குது. அப்போ அற்புதங்கள் செய்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் செய்கிறாரு. அப்போ வந்து பிதா என்பது யாரு? இன்றைக்கு வந்து அநேகருக்கு இது கேள்விக்குறியாக இருக்கிறது. பிதா என்பது யாரு? அப்போ தேவன் என்பது யாரு? குமாரன் என்பது யாரு? பரிசுத்தாவியானவர் என்பது யாரு? எல்லாம் வந்து ஒரே தேவன் தான். ஆனால் அந்த வேதத்தில் வந்து நாங்கள் தெளிவாக எல்லா வார்த்தைகளையும் வாசிக்கும் வேளையில் எங்களுக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக வசனங்கள் நான் இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தை மட்டும் சொல்லுகிறதுனால் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். நான் வந்து என்னென்று சொன்னால் வந்து தேவனை முழுமையாக சொல்லத்தக்கதாக இது என்ன காரியத்தை பேசப்படுதுன்னு நாங்கள் முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேணும். எந்த அதிகாரத்திலையும் கூட பவுல் எழுதின சுவிசேஷத்திலையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று தான் அந்த வாக்கியங்கள் வருகிறது. என்று சொன்னால் இயேசு எப்படி பேசினாரோ அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எப்படி பேசின வார்த்தைகளைத்தான் புதிய ஏற்பாட்டிலையும் பேசுகிறார். அதைத்தான் சீசர்களும் பேசுகிறார். இன்றைக்கும் வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முதலாவது திருத்துவம் என்று சொல்லப்பட்டது தேவனுக்கு இல்லை, ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே தேவன். பிசாசுக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்று சொன்னால் உன் கர்த்தராகிய ஒருவரை தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று தான் ஆண்டவர் வந்து பிசாசுக்கு வார்த்தையால் சொல்லுகிற காரியங்கள் வந்து அவரை குறித்து தான் சொல்லுகிறது. என்று சொன்னால் அவர் பூமியில் இருந்த நாட்களில் வந்து தன்னை வந்து இப்போ சில பேர் சொல்லுகிற காரியங்கள் 100% மனுஷர் 100% தேவன் என்று. இப்போ வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 100% மனுஷனாக இருந்தால்
தேவனாக 100 வீதம் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் 100 வீதம் தேவன்தான் என்பதை முதலாவது நாங்கள் அறிந்திருக்கணும். வேத வசனங்களில் நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்தவர் இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்துகளில் இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தை மட்டும்தான் சொல்லுகிறேன், நான் மற்ற காரியங்களை குறித்து சொல்லவில்லை. இன்னும் வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வந்து தொடர்ந்து இந்த வசனங்களை பார்க்கும் வேளையில் 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ வந்து அநேகருக்கு கூட கேள்விக்குறி இந்த வார்த்தைகளை பார்க்கும் வேளையில் என் பிதா என்று சொல்லக்குள்ள வந்து இப்போ வந்து நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து ஒரு காரியத்தில் நாங்கள் சொல்லலாம் வந்து, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை சிலைகளை அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி தருவார் அப்படி என்று சொல்லி தகப்பனை பிள்ளைகளை சொல்கிறது நாங்கள் பார்க்குறோம். வந்து அதே காரியத்தை தான் அந்த மீனிங்கில் தான் ஆண்டவர் பேசுகிறார். அநேக வார்த்தைகளை நாங்கள் இதை வந்து ஒரே தேவன் தான் எங்களுக்கு இருக்கிறார், வந்து அநேக கடவுள் இல்லை, ஒரே தேவன் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர்தான், மனுஷரையும் அவர் தான் படைத்திருக்கிறார். அதை முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதுவும் அநேகர் கேள்விக்குறி, அதை நான் சொல்ல வரவில்லை. இப்போ நீங்கள் பார்த்தவங்க அப்படி சொன்னால் வந்து ஆண்டவர் தான் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுவார் பிதா கட்டுறன் என்று சொல்ல, தான் தான் கட்டுறதும் தான் தான். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த வார்த்தைகளில் வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மேலுக்கு ஒரு காரியத்தை முதல் வார்த்தையை சொல்லிட்டு கீழுக்கு அவர் சொல்லப்பட்டு தெளிவு வரும் எங்களுக்கு. அதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்க கூட எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த இடத்துல வந்து ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்தான் அதிகாரம் கொடுக்கிறார், அவர்தான் எல்லாம் செய்கிறார் என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் இந்த அதிகாரங்களில் நீங்கள் பார்க்கக்குள்ள தெளிவாக இருக்கும். அதில் அப்பொழுது நாம் தாம் கிறிஸ்துவாகி இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுது. தான் இயேசு என்று கூட சொல்லக்கூடாது யாருக்கும், நான் தான் வந்து கிறிஸ்து என்று யார்கிட்டையும் சொல்லாதீங்க என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம்னா அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்போ அந்த சீசர்களுக்கு அறிவிக்கிறார் ஒவ்வொரு காரியத்தையும் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இந்த இடத்துல பார்க்குறோம் வந்து அவர் வந்ததே சிலுவையில் அடிக்கப்படத்தான் பூமிக்கு வந்தார். அப்போ அதை தடை பண்ண யாராலையும் முடியாது. அவர் வந்து இப்போ பிலாத்து வந்து அவரை மரணாக்கினைக்கு ஒப்பு கொடுக்காட்டியோ இல்லாட்டி எரோது தான் ஒப்பு கொடுக்காட்டி அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் மறிக்க வேண்டும் என்று ஏசாயா 53 இப்படி அநேக வசனங்கள் வந்து நீங்கள் ஏசாயா 63 இப்படியான வசனங்கள் வந்து தெளிவாக இருக்கிறது. அதை நாங்கள் முதலாவது வேதத்தில் அதிகமான ஏசாயா புத்தகத்தில் கூடுதலாக இருக்கிறது. எரேமியாவில் ஒவ்வொரு அதிகாரங்களிலேயும் ஒவ்வொரு இடத்துல இங்கே சரி ஒரு இடத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறதுக்கு அவர் அனுமதியுடன் அவர் தான் இறங்கி வந்து இந்த பூமியில் சிலுவையில் அடிக்கப்படும் அதுக்காண்டி வந்து மனுஷராக வாழ்ந்தார் என்பதை சொல்லப்படுகிற காரியத்தை தான் நாங்கள் பார்க்குறோம் வந்து. ஆனால் வந்து அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். இந்த இடத்துல பார்க்குறோம் நாங்கள் வந்து இன்றைய நாட்களில் நாங்கள் இருக்கிற காரியத்தில் வந்து தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இதை சொல்லுகிறார் வந்து தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய பாடுகளை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ வந்து நாங்கள் இந்த பூமியில் வந்து இயேசுவுக்காக இதையெல்லாம் இழந்து போகிறோமோ நிச்சயமாக அதை நூறத்தனையாக சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வந்து இந்த வசனம் சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லி சொல்லுகிறார். மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்.
என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ உலகம் முழுவதையும் நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இயேசுவை இழந்து போயிடும். இன்றைய நாட்களிலும் கூட நாங்கள் மனுஷரை பார்க்காதபடி தேவனை நோக்கி பார்ப்போம். எந்த மனுஷனும் ஒன்றுமில்லை என்பதை வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாங்கள் பார்த்தோம்னா, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 26வது வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பார். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். இந்த கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிதாவின் மகிமை பொருந்தினவராக வருவார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இருக்கிறார் என்பது இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. கடைசி வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து திருப்பி பூமிக்கு வருகிறார். அந்த பூமியில் வந்தவுடனே ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான அந்த சீசர்கள் மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் மரித்தவர்களுடைய கல்லறைகள் திறந்து அவர்கள் எழுந்து எருசலேமுக்குள் ஜனங்களுக்கு தெரிந்தார், ஜனங்கள் பார்த்தார்கள் அவர்களை என்பதை வேத வசனம் கடைசி நாங்கள் மத்திய சுவிசேஷத்தில் நாங்கள் தொடர்ந்து வர பார்க்கக்குள்ள அந்த வசனங்கள் சொல்லுகிறது. இந்த 27வது வசனத்தில் இவ்வளவு காரியத்துக்கும், இந்த பிதாவென்று சொல்லப்பட்டது காரியத்துக்கும் அந்த மகிமை பொருந்தினவராய் வருவார். ஏனென்று சொன்னால் அவர் தம்மை வெளிப்படுத்தி காட்டுவார். நான் தான் பிதா என்பதை தான் வெளிப்படுத்தி காட்டுவார் என்பதை தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மகிமை என்று சொல்லப்படக்குள்ள அந்த தேவனுடைய சகல தன்மையும் அவருக்குள்ளே அந்த தன்மையோட அந்த அதிகாரத்தோடு வருவார் என்பதை வேதம் சொல்லுகிறது. நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வேதத்தில் நாங்கள் குழம்ப தேவையில்லை. ஒரு வசனத்தில் அவர் பேசுகிற வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்கிறது. கீழுள்ள வசனங்கள் எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறது. ஆண்டவர் எங்களுக்கு அதை கற்றுத்தருகிற காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் குழம்ப தேவையில்லை. இதில் எப்படி இருக்குது என்று சொல்லி நாங்கள் இப்படி பிரிவாக இதை பிரசங்கிக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. இன்றைக்கும் ஒருதர் குற்றம் சொல்லுகிறது. அது அவங்களுடைய சில காரியங்களை சொல்லுகிறார், செய்கிறது இல்லாவிட்டால் இவர்கள் இயேசு கிறிஸ்து வரக்குள்ள என்ன சொல்லுகிறார், இந்த வசனம் சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எந்த மனுஷனும் ஒரு தடவை திருத்த முடியாது. இயேசு கிறிஸ்து வரும் வேளையில் அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பார் என்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கடைசி வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இடத்தில் இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்னும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிறகு இங்கு இருக்கிறவர்கள் அவர் வருகிறத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால், அந்த மகிமை பொருந்தினவராக வந்தார். இப்போ அடுத்த வருகையிலையும் அதே இதோடாம் வருவார், அப்படியே தான் வருவார் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அவர் அந்த சீசர்கள் பார்த்தார்கள். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அந்த சீசர்களுக்கு காண்பிக்கப்பட்டார். அந்த 500 பேருக்கு மேலாக பவுலுக்கு தரிசனமானார். மற்றது சீசர்கள் எல்லாருக்கும் தரிசனமாகிறதை வேதத்தில் நாங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கின்ற தேவன். அவர் 2000 வருடங்களாக இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அவர் இருக்கின்றவராக இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் வேத சது செய்கிறப்ப இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் கூட ஒவ்வொரு காரியத்திலும் நடத்துவாராக. நாங்கள் அடுத்தது 17வது அதிகாரத்தை நாங்கள் அடுத்த தடவையாக பார்ப்போம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டவங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, கூட நடத்துவாராக. அவருடைய கிருபை எப்போதும் உங்களை தாங்கி தப்புவித்து வழி நடத்தும். அவருடைய தேவ சமாதானம் உங்களோடு இருக்கும். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடாதபடி காத்துக்கொள்வாராக. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் எங்களோடு இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென்.
நாங்கள் ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்டு உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். இரக்கம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீர் கூட இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். காட் பிளஸ் யூ.